ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இயர்லி மார்னிங் 5 o'clockலாம் ஏந்திரிச்சிட்டேங்க. பட் ரொம்ப பாடி பெயினாக இருந்ததுங்க. ஏன்னா திடீர்னு நேற்று கார்டியோ பண்ணனா ஹெவியாக பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெயின் ஆகும். ஸோ இன்றைக்கி லைட்டாக அப்படியே யோகா பண்ணேன். யோகா பண்ணும்போது அந்த பெயின்லாம் நமக்கு ரிலீஃப் ஆகுங்க. ஸோ யோகா பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காகவே நிறைய துணி துவைச்சி காய போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் மடிக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு மடிக்கிறதுக்கு சோஃபாவில் கொண்டு போட்டாச்சுங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டில் சரியாக காய மாட்டுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா மடிப்போம் அப்படின்னு கொண்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கேபேஜ் ஆம்லேட் தாங்க எடுத்துக்கிட்டேன். இந்த ரெட்டு கேபேஜை டைரெக்டாக அந்த ஆம்லேட்டில் ஆட் பண்ணி ஆம்லேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நறுக்குன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. அதனால் ரெட் கேபேஜை அப்படியே கொஞ்சம் வானலில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே வதக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், லைட்டாக வெந்துடும். ஸோ நார்மலான அப்புறம் எப்போதும் நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அதில் எக்கு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஆம்லேட்டுக்கு தேவையான சால்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இரும்பு தவாவில் ஆம்லேட் பண்ணி அப்படியே இப்போ ஊற்ற வேண்டியதான். அப்போ அந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அவங்க இன்றைக்கி ஊரில் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரியான கொஞ்சம் டயட்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கேபேஜ் ஆம்லேட்டும் ஒரு கப்பு டீயும் தாங்க எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை, ஒரு வாரமாக மடிக்காத துணியெல்லாம் நிறையா இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக அழகாக மடித்து வச்சுட்டுங்க. மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஹாலில் சூப்பராக வெயில் அடிக்குங்க. ஸோ மடித்த துணிகள்லாம் அப்படியே வெயிலில் காய வச்சுருக்கேன். ஏன்னா என்ன தான் துணிகள் காஞ்சாலும் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது. அதனால தான் வெயிலில் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் கொடை மிளகாயும் பொரியல் மாதிரி பண்ணி லைட்டாக சீஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் ஃபுட்டு இது தான். நடுவில் நிறைய வாட்டர், தென் நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் குடித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ